ரைட் அண்ட் முந்தைய வீடியோவில் கணனியில் இந்த ஹப் சுவிட்சோட நான் நிப்பாட்டியிருந்தேன். அதாவது ஹப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹப் சுவிட்ச் ரூட்டர் பிரிட்ஜஸ் இருக்குது, ரிப்பீட்டர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுறது. அது என்னென்னு சொல்லி பின்னுக்கு பார்ப்போம். அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறது இப்போ தெரிஞ்சு கொள்ளுங்க. முன்னுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனில் நம்ம போய்கொண்டிருக்கோம். ரைட், ஓகே. கணனி வலையமைப்பு ஒன்றின் கணனியையும் இணைக்கக்கூடிய முறை, அதாவது நெட்வொர்க் டெப்பாலஜிஸ், அதாவது டொப்பாலஜிஸ் ஒன்று சொல்லுவாங்க. கணனி வலையமைப்பு ஒன்றில் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஒரு ஸ்டைல், அதுக்கு ஒவ்வொரு பேர், ஒரு ஸ்டைல். கணனியில் நெட்வொர்க் செய்கிறதுக்கு ஒவ்வொரு முறையில் செய்யலாம். ரைட், சரியோ. உதாரணம் இப்போ கேக் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இப்போ கேக் செய்யக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, ஒவ்வொரு ஷேப்பில் செய்வாங்க, ஒவ்வொரு டிசைனில் செய்வாங்க. ரைட், அதே போல் கணனியில் ஒரு நெட்வொர்க்கில் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் வந்து கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதுல வந்து ஒவ்வொரு முறை இருக்குது. அதை சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் டொப்பாலஜிஸ் என்று சொல்லுவாங்க. ரைட், சரியா. அதாவது பிரதேசவியல் ரெண்டும், அது சரியான தமிழ் பதங்களும் இருக்குது. ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5 வகையான டொப்பாலஜிஸ் இருக்குது. ஒன்று பஸ் டொப்பாலஜி, அடுத்து ரிங் டொப்பாலஜி, அடுத்து ஸ்டார் டொப்பாலஜி, அடுத்து ட்ரீ டொப்பாலஜி, அடுத்து மேஷ் டொப்பாலஜி என்று சொல்லி 5 வகையான டொப்பாலஜி இருக்குது. இதில் ஹைப்ரிட் டொப்பாலஜி என்று சொல்லி எல்லாம் இன்னும் இருக்குது. இது அவ்வளவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ரைட், முதலாவது பார்ப்போம் பஸ் டொப்பாலஜி. பஸ் டொப்பாலஜி என்று சொன்னால் அந்த அதாவது நெட்வொர்க் செய்யக்குள்ள இந்த ஒவ்வொன்று இந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பிசிஸ், ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸ், ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸ். ரைட், இதில் பஸ் டொப்பாலஜி என்றால் கருதப்படுறேன் என்று சொன்னால் பஸ் வடிவில் வந்து இந்த இந்த கணனிகள் வந்து ஒரு நெட்வொர்க்கில் அமைந்திருக்கிறது தான் இந்த பஸ் டொப்பாலஜி என்று சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இருக்கும் 1 2 3 4 5 6 6 கம்ப்யூட்டர் இருக்குது. பின்னுக்கு ஒரு ஒரு டெர்மினல் ஒன்று இருக்குது. ரைட், சரி. இந்த ஒரு 1 டெர்மினலில் தான் வந்து இந்த டெர்மினேட்டர், இந்த 1 டெர்மினலில் தான் வந்து எல்லா கம்ப்யூட்டருமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி நெட்வொர்க் செய்யலாம். ரைட், சரியா. இப்படி ஒரு வகையான ஒரு முறையில் நெட்வொர்க் ஒரு பிணையம் ஒன்று செஞ்சு கொள்ளலாம். ரைட், இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பிரதானமான ஒரு தீமை ஒன்று இருக்குது. இந்த நெட்வொர்க் இது கொஞ்சம் சீப்பானது தான், பட் வந்து செலவு குறைவு தான். இருந்தாலும் இதில் தீமை ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெர்மினலில் ஏதாவது ஒரு இடத்துல, ரைட், ஒன் வேயாக தான் இதுக்கு டேட்டா கம்யூனிகேஷன் வந்து ஒன் வே. அப்போ இதில் ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் இருந்தால், இடர்பாடுகள் எதுவாது இருந்தால் எந்த ஒரு கம்ப்யூட்டருக்கும் டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது இதில் இருக்கிற பிரதானமான ஒரு குறைபாடு. இப்படி ஒரு மாதிரியில் டொப்பாலஜி செய்யலாம். இது என்னென்னு சொல்கிறத இதை பஸ் டொப்பாலஜிஸ் என்று சொல்லுவாங்க. அடுத்தது பார்ப்போம் ரிங் டொப்பாலஜி. அதில் பேர்லேயே இருக்குது ரிங், அதாவது ரிங் வடிவில் வந்து இந்த டொப்பாலஜி என்ன செய்யும், அமைஞ்சிருக்கும். அதை சொல்கிறது ரிங் டொப்பாலஜி. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிங் டொப்பாலஜிஸ், அதாவது ஒரு மோதிர வடிவில் கணனிகள் வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது வந்து ரிங் டொப்பாலஜிஸ் என்று சொல்லுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு கணனியும் தனக்கு பக்கத்தில் உள்ள இன்னும் ஒவ்வொரு கணனியோடு பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கணனியும் இப்போ இந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது வந்து இங்கே இந்த கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் ஆகிருக்கும், அது பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணனிக்கு வந்து இந்த இருக்கிற வழியால் வந்து கனெக்ஷன் பிளாக் ஆனால் இந்த கணனிக்கு போகிற டேட்டா வந்து இந்த இருக்கிற வடத்தினூடாக போகிற டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணுற டேட்டா வந்து பிளாக் ஆனால் மற்ற வழியினூடாக அந்த டேட்டா போகும். அதனால் 2 வழியினூடாகவும் ஒரு டேட்டா ஒன்றை அனுப்புறதுக்கும் சரி பெறுறதுக்கும் சரி 2 வழிகள் காணப்படுறது இதில் இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு அட்வான்டேஜ், ஒரு நன்மையாக கருதப்படுறது. தீமை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டொப்பாலஜியில் வந்து வடங்கள்ன்ற பஸ்ஸோட ஒப்பிடக்குள்ள இதில் பயன்படுத்தப்படுற வடங்கள்ன்ற எண்ணிக்கை அதிகம், செலவும் அதிகம் என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த நோட்ஸில் தமிழ் நோட்ஸ் தானே அழகாக இருக்குது. இதை நீங்கள் வாசித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் டொப்பாலஜி. ஸ்டார் டொப்பாலஜி என்று சொன்னால் ஒரு தாரகையிற விதத்தில் இந்த டொப்பாலஜி அமைஞ்சிருக்கும். நடுவில் இருக்கிறத சொல்லி இது ஒரு டிவைஸ், ஹப்புன்னு போட்டிக்காங்க. ஹப்பை யூஸ் பண்ணி தான் இந்த இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளோ இவங்க ஸ்டார் முறையில் இணைச்சிருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற டிவைசஸை பொதுவாக சொல்லுவாங்க MAU என்று சொல்லி, அதாவது மீடியா ஆக்சஸ் யூனிட் என்று சொல்லி கூறுவாங்க. ரைட், இதை பாருங்கள். இதில் நன்மை என்ன, உதாரணமாக வந்து இந்த இருக்கிற கம்ப்யூட்டருக்கு வந்து போகிற கனெக்ஷனில் இந்த கேபிள் வயரில் ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் டேட்டா கம்யூனிகேஷன் பிளாக் ஆகுமே தவிர மற்ற கம்ப்யூட்டர்ஸுக்கு பிளாக் ஆகாது.
மற்ற கம்ப்யூட்டருக்கு டேட்டா வந்து தானாக போய்கொண்டு அதை போகிறது பெறுறது சென்டிங் ரிசீவிங் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் பிரதானமான ஒரு ப்ராப்ளம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னதில் இந்த ஹப்ன்னு சொல்கிற இந்த எம்ஏயு அதாவது மீடியா ஆக்சஸ் யூனிட் இதில் ஹப் இருக்கலாம் சுவிட்ச் இருக்கலாம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். இந்த இருக்கிற யூனிட் பழுதடைந்தால் இந்த இருக்கிற மீடியா ஆக்சஸ் யூனிட் MAU பழுதடைந்தால் எந்த கணினிக்கும் டேட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கும். இது இதில் இருக்கிற பிரதானமான ஒரு குறைபாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ட்ரீ டோபாலஜிஸ். ரைட், ஓகே. ட்ரீ டோபாலஜிஸ்ன்னு சொன்னால் மரத்தில் கிளைகள் எப்படி படர்ந்து இருக்குமோ அதை போல் நெட்வொர்க் செய்கிறது. ரைட், மரத்தில் கிளைகள் எப்படி படர்ந்துருக்குமோ அதை போல் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாவலாங்க ட்ரீ டோபாலஜின்னா எப்படி இருக்காங்க ட்ரீ டோபாலஜிஸ்ன்னு சொல்லி. ரைட், இது மற்ற முறைகளை விட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு முறை என்று சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் உதாரணமாக இந்த இருக்கிற படத்தில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த 3 கம்ப்யூட்டர் தான் வேலையாக தவிர மற்ற கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யும். இந்த படத்தில் ப்ராப்ளம் பண்ணால் அவ்வளவு பகுதியும் தான் வேலையாக தவிர இது அவ்வளவும் வேலை. ரைட், சரியா? அப்போ இது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு முறை என்று சொல்லி சொல்கிறாங்க இந்த ட்ரீ டோபாலஜிஸ். அடுத்தது மேஷ் டோபாலஜிஸ். பெரும்பாலும் இந்த டோபாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறது குறைவு. என்னென்னு சொன்னால் அது செலவு அதிகம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செலவு அதிகம். காரணம் இது பாருங்கள் 1 2 3 ஒரு கம்ப்யூட்டர் படம் கீழே போயிட்டுது. 6 டோட்டல் 6 கம்ப்யூட்டர்ஸ் இதில் இருக்குது. இந்த 6 கம்ப்யூட்டர்ஸுக்கு நெட்வொர்க் செய்கிறதுக்கு எத்தனை கேபிள் எத்தனை வயர் யூஸ் பண்ணிக்காங்கன்னு பாருங்கள். ரைட், இது ஏன்னு சொன்னால் எல்லா டோபாலஜியும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்துகிறா அந்த மேஷ் டோபாலஜின்னு சொல்லுவோம். உதாரணமாக இந்த ஆகிற கம்ப்யூட்டருக்கு எத்தனை வழியால் டேட்டா கம்யூனிகேட் பண்ணப்படுது? 1 2 3 4 5 5 வழியால் டேட்டா கம்யூனிகேட் பண்ணப்படுது. ஏதாவது ஒரு வழியில் பிளாக்னு சொன்னால் மிச்சம் 4 வழியாலையும் டேட்டா கம்யூனிகேட் பண்ணப்படும். அப்போ இதில் வந்து எரர் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. டேட்டா சரியான முறையில் கம்யூனிகேட் ஆகி கொண்டிருக்கும். ஏதாவது 1 2 முறை கேபிளில் ப்ராப்ளம் பண்ணாலும் மற்ற வகையால் ஏதோ டேட்டா கம்யூனிகேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால் வந்து இது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான முறை என்று சொல்கிறாங்க. ஆனால் செலவு அதிகம். இதில் வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குன்னு சொன்னால் நான் காட்டுறேன் அந்த ஃபார்முலாவை. என்ன ஃபார்முலான்னு சொன்னால் இதில் நோட் பேட் எடுங்க, இதெல்லாம் சொல்கிறேன். ரைட், என்ன ஃபார்முலான்னு சொன்னால் ரைட் n into n minus 1 கீழ் 2. ரைட், இதான் அந்த ஃபார்முலா. இதில் வந்து இப்போ நார்மலாக நீங்கள் 10 கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட், 10 கம்ப்யூட்டருக்கு எத்தனை கேபிள் தேவைன்னு பார்க்கணும்னு சொன்னால் எண்ணுக்கு 10 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. அப்போ 10 into 10 minus 1 9 divided by 2. So அடுத்தது இப்போ 90 into 2. So into 45. அப்போ 45 கேபிள் தேவை. அதாவது 10 கம்ப்யூட்டரை நீங்கள் இப்போ மேஷ் டோபாலஜியில் நெட்வொர்க் செய்யணும்னா மொத்தம் எத்தனை உங்களுக்கு வயர் தேவைன்னு சொன்னால் 45 வயர் துண்டுகள் தேவை. ரைட், அதனால் அதுக்கு செலவு கூடன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா தேவைன்னு சொன்னால் நீங்கள் எழுதி வைக்கலாம். n தர n-1 கீழ் 2 என்று சொல்லி. ரைட், என்னுக்கு நீங்கள் எத்தனை கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் செய்யணுமோ அத்தனை கம்ப்யூட்டர் அதை நீங்கள் பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து சரியாக வந்து சேரும். ரைட், ஓகே. இது அவ்வளோட டோபாலஜிஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். ரைட், இனி நம்ம அடுத்த டியூட்டோரியலில் இது சம்மந்தமான மேலதிக விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.